அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். சனிப்பெயர்ச்சி பலன்கள் பரிகாரங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு கடகராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள். அஷ்டம சனி விலகுது இல்லையா? மார்ச் 29ஆம் தேதி வரக்கூடிய சனிப்பெயர்ச்சியில் கடகராசிக்கு அஷ்டம சனி விலகுகிறது. ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலகட்டத்துக்குள்ளே நீங்கள் வரீங்க. ஏன் அப்படின்னா அஷ்டம சனி காலகட்டத்தில் நிறைய கடகராசி நேயர்கள் எவ்வளவோ துன்பங்களை அனுபவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஜோதிடரா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்த கடகராசினியர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட கண்ணீர் விடாத குறையா எப்பமா சனிப்பெயர்ச்சி வரும், எப்பமா எங்கள் கஷ்டம் தீரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நல்ல நேரம் வந்தாச்சு. சனி உங்களுக்கு பாக்கிய சனியாக வருகிறார். இந்த சனிப்பெயர்ச்சியில் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 3, 6, 11 ஆகிய இடங்களை பார்க்குறார். பாக்கிய சனியாக இருக்கிறார். அஷ்டம சனி விலகுச்சு அப்படின்னாவே கண்டிப்பாக உங்களுக்கு இருந்த அந்த பிரச்சனைகள்லாம் தீந்துடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். எவ்வளவோ நெருக்கடிகளை பார்த்துருப்பீங்க. இந்த பிரச்சனையை நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு திகைச்சு போயிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை வந்தது. கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனி நடக்கும்போது வேலை போயிருச்சு. சில பேர் உடம்பு சரியில்லாமல் நான் 3 மாதம் பெட்டில் இருக்க வேண்டியதாயிடுச்சு, அதனால எனக்கு வேலைக்கு போகலை, வருமானம் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் கஷ்டத்தை அனுபவிச்சவங்களை நான் சொற்பொழிவுக்கு போன இடங்களில் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களில் நான் நிறைய பேரை சந்தித்தேன். அந்த கஷ்ட காலமெல்லாம் உறுதியாக நீங்கிடுச்சு. அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். முக்கியமாக இந்த சனி பயிற்சியில் கடகராசி நேயர்களுக்கு யாரெல்லாம் உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்களோ, அம்மா ஒரு நோய் வந்துருச்சுமா, ஒரு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குமா, அம்மா என்ன பண்ணுறதுன்னு தெரியலமா, மருத்துவ செலவு வந்துருச்சுமா, இந்த மாதிரிலாம் சொன்னாங்களே, இந்த சனி பயிற்சியில் நிச்சயமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். அதில் உங்களுக்கு சந்தேகமே வேணாம். ஏற்கனவே உடம்புல சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் நீங்கள் முறையாக மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க. ஆனால் பயப்பட தேவையில்லை. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு. அதே மாதிரி எதிரிகள் முன்னால் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப அற்புதமான காலகட்டம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த அஷ்டம சனி காலகட்டங்களில் எத்தனை பேர் உங்களை அள வச்சாங்க. யாராவது நம்மளை பற்றி ஏதாவது சொன்னால் பரவாயில்ல, நம்ம உறவினர்களே நம்ம மனசு நோக்கிற மாதிரி எவ்வளோ பேசியிருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. உறவுகளுக்குள்ளே நிறைய மனக்கசப்பெல்லாம் வந்திருக்கும். யாரெல்லாம் உங்களை அளவச்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்தினாங்களோ, யாரெல்லாம் உங்களை புறக்கணிச்சாங்களோ அவர்கள் கண் முன்னால் ஜெயித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உறுதியாக உங்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் இருக்குது. அதே மாதிரியே பொருளாதாரமும் மேம்படக்கூடிய காலகட்டம். அஷ்டம சனி காலகட்டத்தில் நான் எல்லார்கிட்டையும் போய் கையேந்தி நின்னேன், எல்லார்கிட்டையும் கடன் கேட்டேன், எனக்கு கடன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு உறுதியாக நீங்கக்கூடிய காலகட்டம். ராசிக்கு 3, 6, 11 சனி பகவான் பார்க்குறார். உங்களுடைய அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை இவங்க கூட ஏதாவது வாக்குவாதம் மனக்கசப்பு வந்ததுன்னா இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு இந்த மாதிரி அண்ணன், அக்கா, தம்பி, தங்கை இவங்க கிட்ட சகோதர வர்க்கத்தோட ஏதாவது மனக்கசப்பு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய இடத்துல, வேலை பார்க்குற இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு என்னை புறக்கணிக்கிறாங்க அல்லது எல்லா வேலையும் என்கிட்ட கொடுக்குறாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பணி சுமை இருக்கலாம். அதை கொஞ்சம் நம்ம பொறுமையாக இருந்து சமாளித்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு பார்க்கணும். அவசரப்படுறது, கோவப்படுறது இதெல்லாம் குறைச்சிக்கணும். எப்படி பார்த்தாலும் அஷ்டம சனியில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டீங்களோ அதிலிருந்து விடுபட்டு சனி பகவானும் பாக்கிய சனியாக வருகிற காரணத்தால் என்னென்ன பிரச்சனைகள் உங்கள் கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்ததோ அதெல்லாம் தீரக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த சனி பயிற்சி கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக கொடுக்குது. சனி பயிற்சிக்கு பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த பரிகாரமெல்லாம் நான் ஒவ்வொரு ராசியும் எடுத்து பார்த்து இந்த ராசிக்காரர்கள் எந்த கோவிலுக்கு போனால் சரியாக இருக்கும் அப்படின்னு தொடர்ந்து ஆராய்ச்சியில் நிறைய புத்தகங்களை படித்து தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். கடகராசி நேயர்கள் மார்ச் 29 சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை போய் சனிக்கிழமை அன்றைக்கு தரிசனம் செய்யுங்கள். ரொம்ப ரொம்ப விசேஷமான சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரும். நாங்கள் கன்னியாகுமரி தாண்டி இருக்கிறோமா, வேறு மாநிலத்தில் இருக்கிறோம், வெளிநாட்டில் இருக்கிறோம், எங்களால் திருவல்லிக்கேணிக்கு வர முடியாதே, நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே திருவல்லிக்கேணி பாசுரத்தை பாராயணம் பண்ணுங்கள்.
பரதனும் தம்பி சத்ருகனும் லக்குமனோடு மைதிலியும் இரவும் நன் பகலும் துதி செய்ய நின்ற ராவண அந்தகனை எம்மானை குரவமே கமிழும் குளிர் பொழில் ஊடு குயிலோடு மயில்கள் நின்றால ரவியின் கதிர்கள் நுழைதல் செய்து அறியாத திருவல்லிக்கேணி கண்டேனே என்று ஆழ்வார் பாடினாரே. அந்த திருவல்லிக்கேணி பாசுரத்தை பாராயணம் செய்யுங்கள். கடகராசி நேயர்கள், உங்களுடைய கஷ்டமெல்லாம் தீர்ந்து மன துயரமெல்லாம் தீர்ந்து ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல காலகட்டத்தை நோக்கி அடியெடுத்து வைக்கிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வாய்ப்பு இருப்பவர்கள் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளை தரிசனம் செய்து பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.